இப்படி எதற்கும் உதவாத கூடாக இருக்கக்கூடிய மனிதன் எங்கிருந்து வந்தான்? அவன் மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் தொப்புள் கொடி என்ற ஒரு அவயம் இருக்கின்ற வரை அவன் தன்னுடைய தாயை நினைவு கூறுகின்றான். 10 மாத காலம் இந்த பாவப்பட்ட பூமிக்கு வருவதற்கு முன்பாக மனிதனாகப்பட்டவன் தாயினுடைய கருவறைகளே எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்தான் தெரிய வருமா? ஒரு சாய் இடத்துக்குள்ளே உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே. உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் கூடு. உல்லாசமான வீடு இது மனிதன் வாழும் கூடு. ஒரு தான் இடத்திலே அகலத்திலே படுத்திருந்த 10 மாதம் பயணமெல்லும் தூக்கத்தினால். படுத்திருந்த 10 மாதம் பயணமெல்லும் தூக்கத்தினால். உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் கூடு. பஞ்சன மெத்தையிலே போகும் முன்னே வீடு இது அடைவதும் சுடுகாடு. இது சதமில்லாத வீடு இது அடைவதும் சுடுகாடு. ஒரு தான் பயத்தினிலே உன்னகையின் அகலத்திலே படுத்திருந்த 10 மாதம் பயணமெல்லும் தூக்கத்தினால். உல்லாசமான வீடு மனிதன் வாழும் கூடு. உல்லாசமான வீடு மனிதன் வாழும் கூடு. வாடகை இல்லாத வீடு வாடகை இல்லாத வீடு வருஷம் பூரா காதல் வீடு. வாடகை இல்லாத வீடு வருஷம் பூரா காதல் வீடு. சிமெண்டோ சேரவில்லை சுண்ணாம்பும் பூசவில்லை. சிமெண்டோ சேரவில்லை சுண்ணாம்பும் பூசவில்லை. சங்கர்கள் கதவு இல்லை நான் தங்கின வீட்டுக்குள்ள. அந்த சங்கர்கள் கதவு இல்லை நான் தங்கின வீட்டுக்குள்ள. ஒரு தான் இடத்துக்குள்ளே உன்னகையின் அகலத்திலே படுத்திருந்த 10 மாதம் பயணமென்னும் தூக்கத்தினால். உல்லாசமான வீடு மனிதன் வாழும் கூடு. உல்லாசமான வீடு மனிதன் வாழும் கூடு. ஒழுகாத ஓட்ட வீடு ஓட்ட வீடு
அழுது அந்த 300 நாடு பொழுது நான் முடிந்த பின்னே அழுது ஒரு தான் வயதுக்குள் நீ உன் தந்தையின் அகலத்திலே படுத்திருந்த 10 மாதம் பயணமென்று தூக்கத்தினால் உல்லாதமான வீடு மனிதன் வாழும் கோடு உல்லாதமான வீடு ஒரு மனிதன் வாழும் கோடு. இப்படியாக மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை கூறி நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் என்னுடைய எஜமான் கோபிப்பார். என் செய்வேன் இறைவா, சத்தியம் சத்தியம் என்று காத்து வந்த ஹரிச்சந்திரனுக்கு நீ கொடுத்த சோதனையை பார்த்தாயா? ஏனப்பா எனக்கு இது நிலை? ஏன் எனக்கு இது நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? எனக்கு இறைவா நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவாணி தந்த துன்பநிலை, ஏன் எனக்கு இந்த நிலை? ஓவென்று கத்துத பேய்கள் சத்தம், ஓடும் காதில் விழு நீத்தம். கோவென்று கூவிடும் பேய்கள் சத்தம், அது ஒவ்வொன்றும் விழும் என் காதில் எட்டும். நாயோடு நரிதானா எந்தன் சுற்றம்? நாயோடு நரிகள் தான் எதன் சுடும். நாயோடு நரிதானா எந்தன் சுற்றம்? நான் பாவி உனக்கு